அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாசி மாதம் வர கிருத்திகை. எல்லாருமே முருகரை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. முருகருடைய அருள் எல்லாருக்குமே விரைவாக கிடைக்கணும். நீங்கள் நினச்சது நடக்கணும். இன்றைக்கி எதுக்காக இந்த பதிவு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி எனக்கு நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை. நான் இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போனேன். முருகர் ரொம்ப அழகாக, இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. அலங்காரம் பண்ணி ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பிரம்மாண்டமாக ராஜா மாதிரி அழகாக இருந்தார். அவரை பார்த்து நான் என்னோடய வேண்டுதல்லாம் நினச்சி, திருப்புகள்லாம் நான் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது என் மனசில் தோணுச்சு, சரி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னுட்டு. ஆனால் கேட்குறதுக்கு என்ன ஒரு தயக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ஒரு வாழைப்பழம் 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட கேட்டாங்க. சரி, நானும் உடனே எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு நானும் சடனாக கேட்டுட்டேன். அவர் இல்லைம்மா, நாங்கள் உபயதாரருக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கம்முன்னு அப்படியே விட்டுட்டேன். அந்த பாட்டி மட்டும் சொன்னாங்க, என்னப்பா வாய் விட்டு கேட்டுறேன், இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் கோவில்லையே அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன். மத்தியானம் அப்படின்றதுனால ஒரு மணி இருக்கும். என்னோடய பையனுக்கு ஸ்கூல் வர்ற டைமு. நான் அவனை போய் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரலான்னு போனேன். அவர் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரப்போ, சரி நம்ம முருகர் கோயிலுக்கு போகலாம், வர வழியில் தான் அவரோட கோவில் இருக்குது ஸ்கூல்லேருந்து. சரி, திருப்பியும் நம்ம பையனை கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் நான் கோவிலுக்கு போகிறேன். மெயின் கேட்லேருந்து உள்ளே நான் வாசப்படியில் ஏறுறேன். ஏறிட்டு நான் போகிறேன். அப்போ நானும் என் பையனும் போகிறோம். அப்போ அந்த ஐயர் வாமா வாமா அப்படின்னு, சீக்கிரம் வாமா அப்படின்னு சொன்னார். என் கையை நீட்டுமா அப்படின்னாரு. நான் கையை நீட்டுறேன். 2 கையும் எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், அப்புறம் தேங்காய், பூ அப்படின்னு சொல்லி நிறைய என் கையில் வைக்கிறாரு. இந்தாம்மா நீ வச்சுக்கோ, நீ கேட்டுட்டுல, எதுக்கும் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்க போகுது, எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், இந்தாம்மா நீ புடி அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுக்குறாரு. அந்த செகண்ட் ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஏன் 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 அப்படின்ட்டு கேட்குறேன். என் கையில் அவ்வளோத்தையும் வைக்கிறதுனால, இந்தம்மா நீ புடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து அவர் அந்த கவரில் எனக்கு போட்டு கொடுக்குறேன்னு நான் நிச்சயமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் எனக்கு அங்கே இருக்கவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி அந்த சொல்கிறதுன்னு உங்ககிட்ட எனக்கு தெரியல. அப்போது உபயதாரர் அவங்க கேட்டாங்களா, நீ அவங்களுக்கு கொடுப்பா, நீ எங்களுக்கு தேவையில்லை, வரவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவரும் அப்போ சொல்கிறாரு. நான் கடகடன்னு என் பையனை கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரியலங்க அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக முருகர் நம்ம கூட இருக்கார் அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருக்கார். நம்ம வேண்டுதல் இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் உணர்த்திக்கிட்டே இருக்கார், உங்கள் கூட இருக்கேன், உங்கள் கூட இருக்கேன், உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய தடவை, இப்போன்னு இல்லை, நிறைய தடவை அவர் உணர்த்திருக்காரு. நான் நினைப்பேன், நான் வேண்டுறதெல்லாம் உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆனால் அவர் எனக்கு அந்த உணர்வு ஏற்படுத்தியிருக்காரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் கிருத்திகை அன்னைக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்.